இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று பார்த்தோம் என்றால், இறப்பதற்காக வாழக்கூடாது, வாழ்வதற்காக இறக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இப்படிப்பட்ட இந்த ஒரு விளக்கத்தை இன்று கொடுக்கிறார். பல பேர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால், இறப்பதற்காக வாழ்கிறோம். இல்லை, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார், நீ வாழ்வதற்காக இறந்து போ அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் லோத்துவின் காலத்தில் நடந்தது போலவும் இப்பொழுதும் இருக்கும். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், இன்னொருவர் அப்படியே விட்டுவிடப்படுவார் என்பதுடைய பொருள் என்ன என்றால், 1996ஆம் ஆண்டிலே அமெரிக்காவில் ஒரு 38 பேர் தன்னைத்தானே கழுத்தை வெட்டி கொண்டு கிறிஸ்தவ மக்கள் இறந்து போனார்கள். அதனுடைய காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் என்று அவர்கள் எண்ணி, அதற்கு முன்பாகவே நாம் மீட்பு அடைய வேண்டும் என்பதற்காக ஒருவர் ஒரு ஜெப கூடாரத்தை தொடங்குகிறார். அந்த ஜெப கூடாரத்தை தொடங்கி அங்கே வாழ்கிறார்கள். நாட்கள் கடந்து போகிறது, ஆண்டவர் அழிக்கவில்லை. அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், நோவாவிற்கு எப்படி பேழை வந்ததோ அதுபோல இந்த உலகம் அழியும் போது நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கும் விண்வெளி ஒன்று வரும், அதில் ஏறி நாம் பயணம் செய்து விண்ணுலகம் சென்று விடலாம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்பாராத நேரமாக அவர்கள் எண்ணிய திட்டம் எதுவும் நடக்காத காரணத்தினால் அங்கு இருந்த அந்த பாஸ்டர் என்ன செய்கிறார் என்றால், அனைவரையும் நீ கருணை கொலை செய்வது போல கழுத்தை வெட்டி நீங்கள் விண்ணுலகம் செல்வீர்கள் என்பதற்காக 1996ஆம் ஆண்டிலே 38 பேரையும் கொலை செய்துவிட்டு அவரும் தன்னைத்தானே கொலை செய்த பிறகு அவர் இறந்து போகிறார் என்பதை சுட்டிக்காட்டப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இறைவனை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பதை குறிக்கிறது. எப்பொழுது நாம் பிறந்தோமோ அப்பொழுதே இறக்கத்தான் போகிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து இன்று சுட்டிக்காட்டுகிறார். உலகம் அழியும் போது வேமா வயல்ல இருந்து வீட்டு மேல இருந்து பொருட்களை எடுக்க ஓடாத, ஏன்னா எதையுமே நீங்க கொண்டுட்டு வர முடியாது, அதை புரிஞ்சுக்க அப்படிங்கிறத சொல்ற. நீ மனிதனா பிறந்து விட்டாய் என்றால் இறப்பு என்ற ஒன்றை சந்தித்துதான் ஆக வேண்டும். 2, உத்தரிக்கிற ஸ்தலத்தை பற்றி நாம் அன்று சிந்தித்தோம். 2 வகையான உத்தரிப்பு ஸ்தலங்கள் இருக்கிறது. 1, நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இறந்த மனிதர்கள் தேர்ந்து கொள்ள முடியாத நிலை உத்தரிக்கிற நிலை. 2, இறைவன் கொடுத்த வாழ்க்கையை தங்களை தானே முடித்துக் கொள்ளக்கூடிய தற்கொலை செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கக்கூடிய இடமும் அந்த உத்தரிக்கிற ஸ்தலம்தான். எனவே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் பொருள். பல பேர் நினைக்கிறாங்க, கடவுள் ஏன் இந்த கஷ்டத்துல என்னைய படைச்சார், என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் தயவு செய்து மரியா யோசேப்பு இயேசுவை சுமந்து பெற்றெடுத்த அந்த நிகழ்வையும், இயேசு தன் கூட இருந்து காட்டி கொடுக்கப்பட்டு அவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு சிலுவையை தூக்கி கொண்டு கல்வாரில் அறைந்ததையும் வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான துன்பத்தை இன்று வரையிலும் எவரும் அனுபவிக்கவில்லை. நல்ல ஒரு மருத்துவமனையில் நாம் பிறந்தோம், உறவுகளால் சூழப்பட்டு வாழ்த்துக்கள் கூறப்பட்டோம். உறவுகள் நம் குழந்தையாக இருக்கும்போது நல்ல உடை எடுத்து வந்திருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள், பிறப்பதற்கே இடம் கிடைக்காமல், யாரு இந்த உலகத்தையே படைத்த மனிதன் பிறப்பதற்கே இடம் கிடைக்காமல் இடம் தேடி அலையக்கூடிய அவல நிலை, அவ்வளவு பெரிய கஷ்டத்தையிலும் இறைவன் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் கவலை, எனக்கு தான் கண்ணீர். ஒண்ணுமே கிடையாது. இப்ப என் கையில முள்ளு குத்திருச்சுன்னா யார் வந்து எடுக்கணும்? எனக்கு கை இருக்குன்னா நான் அதை எடுக்கணும். இப்ப திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்த உங்க பிள்ளைக்கு சின்ன பிள்ளையா இருக்கு, முள்ளு குத்திருச்சு, யார் எடுக்கணும்? சரி, அதே பிள்ளைக்கு 20 வயது ஆகிவிட்டது, முள்ளு குத்திருச்சு, யார் எடுக்கணும்? அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை நுணுக்கத்தை அவன் சாகுற வரைக்கும் நீங்க உட்கார்ந்து முள்ளு பிடிங்கிட்டே இருக்கக்கூடாது. அவனுக்கு கத்து கொடுங்க. குழந்தையாக இருக்கும் போதே முள்ளுனா குத்தத்தான் செய்யும், அதை நான் எப்படி எடுக்கிறேங்கிறத பாரு. ஆனால் வளரக்கூடிய இன்றைய குழந்தைகள் எப்படி வளர்கிறார்கள் என்றால், போந்தா கோழிகளை உட்கார வைத்து இறையை கொட்டி தின்னு 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 தின்னு, இதுதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கைன்னு சொல்லி நாம் அப்படியே போந்தா கோழிகளை வளர்த்து விட்டு
பிறகு என் மகன் தற்கொலை செய்து விட்டான், என் மகன் கவலையில் மூழ்கி கொண்டிருக்கிறான் என்று நாமளே சொல்லிக் கொண்டு நாமளே அதற்கு காரணகர்த்தாவும் இருந்து கொண்டிருந்தோம் என்றால் இறைவனை நாம் குறை சொல்லி எந்த காரியமும் கிடையாது. அப்ப எனக்கு முள் குத்துகிறது என்றால், எனக்கு 25 வயது ஆகிறது என்றால் எனக்கு தெரிய வேண்டும். நான் முள்ளுக்கு உதாரணமாகத்தான் சொன்னேன், கவலைகளை சொல்லுகிறேன். ஒரு கவலை என்னை தாக்குகிறது என்றால் என் பெற்றோர்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவன் வாழ்வதாக இருக்க வேண்டும். நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு முள்ளு எடுத்து விட்டுக்கிட்டு இருப்பீங்க, கவலையை போக்கிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க விண்ணுலகத்துக்கு எடுத்துப்பட்ட பிறகு உங்க பிள்ளைங்க மற்றவங்களுக்கு முள்ளா இருந்துடக்கூடாது, அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். என் பிள்ளை எல்லாவற்றிலும் தகுதியாக நான் வளர்க்கிறேன் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாம் இறந்து போகும்போது என் பிள்ளை பிழைத்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் இறக்கக்கூடிய பெற்றோர்கள் பேறு பெற்றவர்கள் என்பதுதான் உண்மை. இதெல்லாம் எங்கே பிழைக்க போறாங்கிற கவலையில இறந்தோம் அப்படின்னா நாம் ஒழுங்காக அதை வளர்க்கவில்லை என்பதுதான் அதற்கான பொருள்படுகிறது. எனவே நாம் எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உருவாக்குகிறோம் என்பது பொருள்படுகிறது. எனவே கவலை என்பது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? இறக்கத்தான் போகிறாய், ஆனால் கொஞ்சம் ஒரு நாளைக்காவது வாழ்ந்து காட்டுவே என்பதுதான் சுட்டி காட்டப்படுகிறது. நீங்கள் நான் நினைச்சு பார்ப்போமே, நான் இறந்தோன்னு இந்த கோயிலில் யாரும் பூசை வைக்க ஃபாதர் வரமாட்டாங்களா? இல்லை கேட்குறேன், வருவாங்க. அடுத்து சின்ன சாமியார் வருவார், அதுக்கடுத்து சின்ன சாமியார், அடுத்து போவோம். பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம இல்லாட்டினா இந்த இடம் விளங்காம போயிடும், நம்ம இல்லாட்டினா இந்த குடும்பம் ஓடாது, நம்ம இல்லாட்டினா இந்த பிள்ளைய படிக்காதுங்க, நம்ம ஆசிரியரா இல்லாட்டினா இந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா, நம்ம ஹெச்எம் இல்லாட்டினா, நம்ம ஏதாவது பொறுப்புல இல்லாட்டினா, நம்ம முதலமைச்சரா இல்லாட்டினா, நம்ம பிஎம் இல்லாட்டினா, சிஎம் இல்லாட்டினா, யாரு செத்தாலும் உலகம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்ப எதை சுட்டி காட்டுகிறது என்றால், உனக்கான வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள். அப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். ஆனால் பல பெற்றோர்கள் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. யாருக்காக? யாருக்காக? மற்றவங்களுக்காக, பிள்ளைக்காக. பிள்ளை எப்படி வளருமோ கிடையாது. நீங்கள் 5, 6 இல்லை 12 வயது வரைக்கும் நீங்கள் வழிகாட்டினால்தான் பிள்ளைகளுக்கு. ஏன்னா 13 இருந்து பார்த்தீங்கன்னா டீன் ஏஜ், 13, 19 வரைக்கும் அந்த டீன் ஏஜ் இருக்கு. அப்பதான் அவங்க பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்ததை பக்குவமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த கட்டம். எனவே நாம் நம்மில் சரியாக இருந்து விட்டோம் என்றால் நம் பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள். பெற்றோர்களே, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டீர்கள் என்றால் அவர்கள் அடுத்த கவலைப்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஏன் இன்னைக்கு முதியோர்ல வந்துச்சுன்னு சொல்லவா? ஏன் வந்துச்சுன்னு சொல்லவா? முதியோர்ல ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்? குழந்தைகள் ஒழுங்கா கவனிக்காமலாம் இல்லை, பெற்றோர்களை தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சோம்னா சரியாயிரும். காரணத்தை புரிஞ்சுக்குங்க. இப்ப உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒருவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கணவன் மனைவி. இவங்க இப்ப அடுத்து யாரை பார்ப்பாங்க? தனக்கு பிறந்திருக்கு பிள்ளைகள், 2 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. இப்ப கணவன் மனைவி யாரை பத்திரமா பார்த்துக்கிடுவாங்க? பிள்ளைகளை பார்த்துக்கிடுவாங்க. அந்த பிள்ளை வளருவான், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்ப அந்த பிள்ளை யாரை பார்க்கும்? அவங்க பிள்ளைகளை பார்க்கும். இப்ப தப்பு எங்க இருக்கு? நீங்க ஒரு நிமிடம் பின்னாடி திரும்பி பார்த்து உங்க அப்பா அம்மாவை நீங்க ஒழுங்கா பார்த்திருந்தீங்க அப்படின்னா அவன் வளர்ந்த பிறகு அவன் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு கண்ணு தெரியும். நம்ம எப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னா, நான் என் பிள்ளை, அதுக்கடுத்து அவன் பிள்ளை, அப்புறம் கடைசியில் என்ன பண்றது? முதியோர் இல்லத்தில் இடம் கிடைக்காமல் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முன்னோக்கி பார்ப்பதை விட குடும்பத்தை பொறுத்தவரையும் சற்று பின்னோக்கி என் தாய் தகப்பனை நான் எப்படி கவனிக்கிறேன், எப்படி எங்க பிள்ளை அதை கவனிப்பான் அப்படிங்கிறதை நாம் சிந்தித்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருப்பதற்கு சமமாக மாறிவிடும். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, உங்களுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை சொல்ல வேண்டும், உனக்கு பிடிச்ச கதாநாயகி யாரா? உடனே அவன் சினிமா நடிகைகளை சொல்லக்கூடாது. எங்க அம்மா தான் என் கதாநாயகி. கதாநாயகன் யாரா? எங்க அப்பா தான் என் கதாநாயகன். உங்க வீட்டில் போய் உங்க பிள்ளைங்கள்ட்ட சும்மா கேளுங்க, நீங்க உனக்கு பிடிச்ச நடிகர் யாருப்பா, உனக்கு பிடிச்சவங்க யாருப்பா, அந்த உலகத்தில் உனக்கு ரோல் மாடல் யாருப்பான்னு கேட்டா உடனே யார் சொல்லுவாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ரோல் மாடல் யாருப்பா? எனக்கு அவர் தான் ரோல் மாடல், எனக்கு அம்பேத்கர் தான், எனக்கு பெரியார் தான் சொல்லுவாங்க. ஒருத்தவங்களாவது என் அப்பா தான் ரோல் மாடலு, எங்க அம்மா தான் ரோல் மாடல் யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களே, அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அர்த்தம் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார். நீ கடைசியில உலகம் அழியும் போது சொன்னோன்னே நீ ஓடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவன் பொழைச்சுக்கிடுவான்.
அவனுக்கு நீ நல்லா வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருந்தாய் என்றால் அவன் பிழைத்துக் கொள்வான், எனவே ஓடாத அப்படின்னு சொல்றார். தொன்போஸ்கோவினுடைய மிகச் சிறந்த ஒரு சீடன் டோமினிக் சாவியோ கால்பந்து ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கிறார். அப்ப தொன்போஸ்கோ அவரை கூப்பிட்டு சொல்றாரு, இங்க வாடா இங்க அப்படின்றார். என்ன 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 ஃபாதர் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப வானதூதர் வந்து இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு உன்கிட்ட சொன்னார்னா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு டோமினிக் சாவியோ சொன்னாரா, நான் விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பேன், அவர் அழிச்சா அழிச்சிட்டு போட்டோம், அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டோமினிக் சாவியோ சொன்னாராம். இன்னைக்கு அதே வானதூதர் நம்மள்கிட்ட வந்து சொன்னார்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அன்புள்ள மகனே மகளே, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, இருங்க ஆண்டவரே, சத்த கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்பதான் 1 வருஷமா ஒரு சீரியலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், அது இன்னும் ஒரு 3 வருஷம் ஓடும், அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உலகத்தை அழிச்சிருங்க, இப்பதான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அந்த இடத்துல இப்பதான் வீடு கட்டி இருக்கிறேன், அந்த இடத்துல இப்பதான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இப்பதான் கல்யாணம் இருக்குன்னு நம்ம சாக்கு போக்கு சொல்லி கொண்டு தப்பிக்க பார்ப்போமா? இல்லை டோமினிக் சாவியோவை போல எடுத்தா எடுத்துக்கொள், யோபுவை போல சொல்ல முடியுமா? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவரை எடுத்துக்கொண்டார் என்று நம்மளால் சொல்ல முடியும் என்றால் நாம் தான் உயரிய ஆன்மீகத்தில் இருக்கிறோம் என்பது பொருள். எனவே சிந்தித்து பார்ப்போம். நான் இன்று வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை அன்று நான் வாழ்ந்திருக்கிறேனா? காலை 6 மணிக்கு எழுந்திருக்கலாம், இல்ல 10 மணி கூட நீங்க எந்திரிச்சிருக்கலாம். இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையை அனுபவித்திருக்கிறீங்களா? இந்த வெள்ளிக்கிழமையை நான் அனுபவிச்சிருக்கிறேன், அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது போன வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை ஞாபகம் வரக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது இழந்துடுறோம், அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது இழந்ததை நினைச்சிட்டு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அனுபவிக்க போறேன், இல்ல இன்னைக்கு அனுபவிக்கல மறந்துட்டீங்க, நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்காவது அனுபவிக்க முயற்சி எடுங்கள். எல்லாமே தற்காலிகம்தான், இந்த உலகத்தில் எல்லாமே தற்காலிகம்தான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்லி முடிக்கிறார், நாம் சாவதற்காக வாழக்கூடாது, அடுத்து வாழ்வதற்காக சாக வேண்டும் என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார். நாம் அதற்கான வரம் வேண்டி இந்த பலியிலே இணைவோம். ஆமென்.